கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விசச்சாராய விற்பனையில் ஈடுபட்ட 2 பெண்கள் உட்பட மொத்தம் 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். கள்ளக்குறிச்சி விஷசாராயம் குடித்ததில் தொடர்ந்து இங்கே பாதிக்கப்பட்டவர்கள் அனுமதிக்கப்படக்கூடிய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அதே வேளையில் உயிரிழந்தவர்கள் இதுவரை 36 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் இந்த விஷச்சாராயம் விற்பனை செய்தது தொடர்பாக சாராய வியாபாரி ஒருவர் கோவிந்தராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டு அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில அடுத்தடுத்த அவர்களுடன் தொடர்பில் இருந்த சாராய வியாபாரிகள் மொத்தமாக 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்கள முக்கியமான குற்றவாளிகளாக இருப்பவர்கள் இந்த கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ். இவர்தான் நீண்ட காலமாக அந்த பகுதியில இந்த சாராயத்தை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். நேற்றைய முன்தினம் இவர்தான் இந்த விஷ சாராயத்தை அனைவருக்கும் விநியோகம் செய்தது. அவருக்கு உடந்தையாக இருந்த அவரது சகோதரர் தாமோதரன் மற்றும் அவரது தாயார் விஜயா ஆகிய இந்த 3 பேரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். தாய் 2 மகன்கள். இந்த 3 பேருமே இந்த கள்ளச்சாராய விற்பனையில முக்கியமான குற்றவாளிகள். இவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு இவர்களுடைய புகைப்படங்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதே போல இந்த கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜனுடைய மனைவி ரேவதி என்பவரும் இதில் உடந்தை என்று அவரும் இந்த வழக்கிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். மொத்தமாக 2 பெண்கள் உட்பட 10 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இவர்களுடன் நடத்தப்பட்ட விசாரணையில மொத்தமாக சாராயத்தை விற்பனை செய்யக்கூடிய நபர்கள், அந்த நபர்கள் என்பது யார் என்பதை விசாரித்ததில் இந்த சின்னதுரை என்ற ஒரு முக்கியமான குற்றவாளி என்பதை கண்டுபிடிக்கிறார். இந்த சின்னதுரை என்பவர் மீது ஏற்கனவே 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. சாராயம் விற்பனை செய்தது தொடர்பாக பல்வேறு வழக்குகளும் அதே போன்று குண்டர் தடுப்பு நடவடிக்கையிலும் இவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இவரை தற்போது தேடி வருவதாகவும் இதற்காக தனிப்படை ஒன்று அமைக்கப்பட்டு தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருப்பதாக போலீசார் தரப்புல கூறப்பட்டிருக்கிறது. இந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ், அவருடைய தாயார் விஜயா, அவரது சகோதரர் தாமோதரன், இந்த 3 பேரும் தான் இந்த பகுதியில் இந்த அதிகமாக பாதிப்பு ஏற்பட்ட இந்த பகுதியில் அவர்கள்தான் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இந்த சாராய விற்பனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அருகிலேயே இந்த பகுதிக்கு அருகிலேயே காவல் நிலையம், நீதிமன்றம் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி, அந்த பகுதியில் தான் அவர்கள் சாராய விற்பனையில் ஈடுபட்டு வந்திருப்பதாகவும் கூறுகிறார்கள். அந்த பகுதியைச் சேர்ந்தவர்களே பலரும் அவர்களிடம் கேட்கும் பொழுது இந்த நபர்களிடம் தினந்தோறும் இவர்கள் எல்லாமே, இந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் எல்லாமே சாராயம் வாங்கி அருந்துவது வழக்கம் என்றும், ஆனால் நேற்றைய முன்தினம் அருந்திய சாராயத்தில் தான் இது போன்ற பாதிப்பு ஏற்பட்டது என்று அவர்களே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அவர்களிடம் போலீசார், பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் இருந்து போலீசார் விசாரணை நடத்திதான் அதற்கு பிறகு இந்த கைது நடவடிக்கை தொடங்கி இருக்கிறார்கள். 2 பெண்கள் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த விவகாரத்தில் கைது நடவடிக்கை தொடரும் என்றும் முக்கிய குற்றவாளிகள் எல்லாம் அடுத்தடுத்து கைது செய்யப்படுவார்கள் என்றும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல 4 சட்டப்பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்புல தெரிவித்திருக்கிறார்கள். அல்லது உள்நோக்கம் இல்லாத ஒரு மரணத்தை ஏற்படுத்துவது என்ற சட்டப்பிரிவு, விஷத்தன்மை வாய்ந்த வானத்தை கொடுத்தது என்பதற்காகவும் 328 என்ற சட்டப்பிரிவும் 302/2 என்ற அந்த சட்டப்பிரிவும் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும், மேலும் 2 சட்டப்பிரிவுகள் சேர்க்கப்பட்டு மொத்தமாக 4 சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இன்னும் சிறிது நேரத்தில் சிபிசிஐடி போலீசார் சம்பவ இடம் விசாரணை தொடங்க உள்ள நிலையில் இந்த வழக்கின் ஆவணங்களை பெற்று அவர்கள் புதிதாக வழக்கை பதிவு செய்து அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.